ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை நீங்கள் எடுத்து கவனமாய் வாசித்து பாருங்கள். மனித வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நம்முடைய எதிர்காலத்தை அறிய முற்படுகிற ஆர்வம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். இதற்கு நானும் விதிவிலக்கல்ல, நீங்களும் விதிவிலக்கல்ல. ஆனால் தானியேலின் வாழ்க்கையிலும் இந்த ஆர்வம் இருந்தது. தானியேல் 7 வயதிலே பாபிலோனுக்கு சிறையிருப்பின் கைதிகளில் ஒருவராக செல்கிறார். சுமார் 70 ஆண்டுகள் அங்கு அவர் வசித்திருக்க கூடும். ஆகவே இப்போது அவருக்கு முதிர் வயது. ராஜாவுக்கு அடுத்த 3 பிரதானிகளிலே முதல் பிரதானியாக, சிறந்த பிரதானியாக அங்கே அவர் பணி செய்கிறார். அந்த சமயத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய அந்த பாபிலோனின் சிறையிருப்பு எவ்வளவு காலம் ஆகும், எப்போது முடியும் என்கிற அந்த ஆர்வம் அவருக்குள்ளே அங்கே மேலோங்கி நிற்கிறது. ஆகவே தானியேலுடைய வாழ்க்கையிலே ஃபியூச்சர் அல்லது எதிர்காலத்தை அறிகிற ஆர்வம் காணப்பட்டதை தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 2 வாசிக்கிறோம். அந்த ஆர்வத்திற்கு அவன் மனிதனை தேடி ஓடவில்லை, அல்லது தவறான வழிகளை அவன் நாடவில்லை, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத முறைகளை அந்த சவுல் ராஜாவை போல அவன் கையாளவில்லை. அங்கே எரேமியா 9ஆம் அதிகாரம் 2 சொல்கிறது, கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டிலே எரேமியாவின் புஸ்தகம் அவன் கையிலே கிடைத்திருக்கலாம். ஆகவே அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்த பொழுது, அறிந்த பொழுது, அதை ஆராய முற்பட்ட போது அவனுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. 70 ஆண்டுகளிலே அந்த பாபிலோனின் சிறையிருப்பு முடியும் என்பதை அறிந்து கொண்டார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில எதிர்காலத்தை அறிகிற ஆர்வம் வந்ததை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆர்வத்தை நீங்கள் அதை எப்படி அதை கைக்கொள்ள வேண்டும், அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களையோ அனுபவங்களையோ நான் மறுக்கவில்லை, அது உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே இந்த அனுபவங்கள், வரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரின் வார்த்தை உயர்ந்ததாக, அது பிழை இல்லதாக காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய அனுபவங்கள், வரங்களை எல்லாம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் அளவிட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் தானியேல் தீர்க்கதரிசி தான், அவனுக்கு ஏராளமான அனுபவங்கள் இருந்தது உண்மைதான். ஆண்டவரிடத்திலே நேரடியாக அவன் கேட்டிருக்கலாம், அது உண்மையான காரியம்தான். ஆனால் எழுதப்பட்ட வார்த்தையின் வழியாக 70 வருடங்கள் என்பதை அறிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கங்கள், உங்கள் வாழ்க்கை குறித்த திட்டங்கள், பர்பஸ், அல்லது உங்கள் வாழ்க்கை குறித்த பிளான் எல்லாம் அறிய வேண்டும் என்றால் இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானம் செய்யுங்கள். அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் பேசுவார். மூன்றாவதாக, இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 1-3 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொண்ட பொழுது அதிலே 3வது ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். முதலாவது, எதிர்காலத்தை குறித்து அறிகிற ஆர்வம் தானியேலுக்கு இருந்தது. 2வது, எதிர்காலத்தை அறிகிற ஆர்வத்தை, அந்த செய்தியை அவன் எழுதப்பட்ட வேத வார்த்தை மூலமாய் அறிந்து கொண்டான் என்பதை புரிந்து கொண்டான். 3ஆவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? அந்த தானியேல் அதை அறிந்து கொண்ட போது 3வது வாக்கியம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினால் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. பாருங்கள், அந்த எதிர்காலத்தை குறித்த அந்த மறைபொருள், அந்த உண்மை பதில் கிடைத்த பொழுது அதற்கு தக்கபடி தன் வாழ்க்கையை ஜெபத்தினாலும் தாழ்மையினாலும் ஆண்டவரை நோக்கி தன்னை வாழ்க்கையை திருப்பிக் கொள்கிறதிலே அவன் செலவழித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எதிர்காலத்தை குறித்து அறிகிற ஆர்வம் தவறல்ல.
அந்த ஆர்வத்துக்குரிய பதிலை நாம் திருமறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்ட நீங்கள் அதற்கு உங்களை ஆண்டவருக்கு நேராக ஆயத்தப்படுத்துங்கள். அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எதிர்காலத்தை அறிகிற ஆர்வத்தையும் அதனுடைய பதிலையும் அதற்குரிய ஆயத்தத்தையும் செய்ய பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.